விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். ஜூன் மாதம் 14ஆம் நாள் 2026 ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி மாதம் 31ஆம் நாளுக்கான பலன்கள். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். பெல் ஐக்கானை அழுத்துடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இதற்கான தேதி முறை நாளைக்கு அறிவிக்கிறேன். தமிழ் மாத பிறப்பு, ஆனி மாத பிறப்பு ஜூன் மாதம் 15ஆம் நாள், அதற்கான அறிவிப்பை நான் தருகிறேன். இன்னைக்கு சந்திர பகவான் 3 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். கார்த்திகை நட்சத்திரத்தில் அதிகாலை 1 மணி 1 நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார். இரவு 10 மணி 1 நிமிடங்கள் வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்திலையும், அதற்கப்புறமேல் மிருகஷீட நட்சத்திரத்திலையும் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். இன்னைக்கு நாள் சதுர்தசி திதி பிற்பகல் 12 மணி 6 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறமேல் அமாவாசை திதி, அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். சுவாதி விசாகம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி 30 நிமிடங்கள் வரை, பிற்பகல் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக மேற்கு. நம்ம அன்புக்குரிய நேயர்கள் யாராவது சுவாதி விசாகம்ங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நரசிம்மரோட வழிபாடு, அந்த நரசிம்மரனுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக வச்சுக்கிறதும், சார் நரசிம்மரோட ஆலயம் ஆந்த வேலை வீட்டு பக்கத்துலேயே இருக்குது சார், ஆந்த வேலை இருக்குது சார், அங்கே துளசி தீர்த்தம், பிரார்த்தனைகள், அவரை 3 முறை பிரதர்ஷனங்கள் வருவது, நரசிம்மரோட உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கறது இன்னைக்கு சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு பெரிய எக்ஸம்ஷனை சுவாதி விசாகம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னா பாருங்களேன். அப்போது அந்த நரசிம்மருடைய வழிபாடு ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் பெரிய நல்ல காரியங்களுக்கு இன்னைக்கு நாளினுடைய அமைப்பில் உதவியாக இருக்கும். இன்னைக்கு சந்திரன் 3 நட்சத்திரத்தில், சார் 3 ரோசஸா சார், அந்த 3 ரோசஸ்ங்கிற வார்த்தையே எவ்வளோ அழகாக இருக்குது. அடடடா எப்படி ஒரு பிராண்டு அப்படின்னு. ஆமாம் 3 ரோசஸ் அப்படின்னு சொல்கிற நிலை. கார்த்திகை, ரோகிணி, மிருகஷீரிடம், இந்த 3 நட்சத்திரத்திலையுமே இன்னைக்கு சந்திரன் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கட்டும். மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி, அப்போ எல்லாரும் உங்கள் முன்னாடி கை கட்டி தான் நிற்பாங்க, பதில் சொல்லுவாங்க. நீங்கள் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் மேஷராசி நேர்களே என்றென்றும் உங்கள் அதிகாரம் சிலப்பதிகாரமே. இன்னைக்கு பெரிய அதிகார தோரணையுடன் வலம் பெற வேண்டிய அமைப்பு. நமக்காக இவ்வளோ பாடுபடுறாங்களே, நமக்காக இவ்வளோ செய்கிறாங்களேன்னு ஒரு 4 பேர்த்தையாவது பாராட்ட வேண்டிய தருணம். வாய் விட்டு பாராட்டுறதுலேயும் சரி, தலையில் நல்ல 4 கொட்டு கொட்டுறதுலேயும் சரி, உங்களை மாதிரி முடியவே முடியாது. நல்லது இதுவெனப்பட்டால் பாராட்டுவதும், ஸ்வீட்டை எடுத்து கொண்டாடுவதும், இது தவறு என்றால் அங்கேயே தட்டி கேட்பதும் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பாக இருக்கும். புகழ், பெருமை, பாராட்டு, கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து போட்ட பிளான் போட்டபடி நடக்கும். ஆன் டைம்னா பார்த்துக்கோங்க. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்திரன் வரும் பொழுதே 2 சந்தோஷமான செய்தியை மாலை நேரத்தில் உங்களுக்காக கொண்டு வர போகிறார். வாகன பிரயாணங்கள் சுகந்தன் அண்ணன்னே சொல்கிற அளவுக்கு இந்த கிட்டத்தில் தான், இந்த பக்கத்தில் தான், இந்த 22 தான், திடீர்னு போயிட்டு வருவோமே, ஏசி வண்டியில் தூக்கலாக தான் இருக்கும். கிளாஸியான வாகன பிரயாணங்கள், ரேஞ்சான வாகனத்தை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு. பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும். ரிஷபராசி நேர்களே, பயணங்கள் முடிவதில்லை. நல்ல ஒரு என்ஜாயபிளான ஒரு டேவாக இருக்கும். சந்தோஷமான தருணங்கள் உங்களை தேடி வரும். புகழ், பெருமை, பாராட்டு, ஆனந்தப்பட வேண்டிய நிலை. இந்த கெட் டுகெதரு, இந்த பிக்னிக்கு, ட்ராவல் அப்படிங்கிறதுலாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு. மாலை நேரத்தில் உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான செய்தியை சந்திரன் கொடுக்க போகிறார். சார் அப்போ காலையில் மத்தியானம் அதான் சொல்லிட்டேன்ல, மாலை நேரத்துலேருந்து காலையில் மத்தியானத்தை பற்றிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. என்ன படக்கூடாது, கேட்கக்கூடாது. காது 2ஐயும் மூடிக்கணும். அப்போது நிறைய விமர்சனங்கள்,
நிறைய சர்ச்சைகள், வாத விவாதங்கள், ஒரு மன போராட்டம். என் மனம் மூஞ்சல் அல்ல, முன்னும் பின்னுமாக அசைவதற்கு. யாரோ ஆட்டி விட்டாங்க, அது கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்குங்கிற நிலைப்பாடு இருக்கும். ஆக்க பொறுத்துட்டீங்க, கொஞ்சம் ஆறவும் பொறுக்கணும். மாலை நேரத்தில் அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்க வேண்டிய தருணம் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் இல்லாமல் அடுத்த நாள் காலை உங்களுக்காக பூர்த்தி செய்யும். இரவு நேரத்திலேயே இல்லை அதிகாலை நேரத்திலேயே அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நிலை. ஆமாம் சார், ஆமாம் சார், இதற்காக தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாராங்கிற வார்த்தை மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும் ராத்திரிக்கு அப்புறமா. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு. சார், என் ராசியிலே தான் குரு சுக்கிரன் இருக்காருன்னு நீ தான் சொன்ன. இந்த பங்கு வர்த்தகம் மூடும்போது இவ்வளோ பெரிய பாயிண்டாக தூக்கணும், 420 பாயிண்ட் பங்கு சந்தை எகிரிடிச்சாமே. பொருளாதாரத்தை பற்றின கலந்துரையாடல்கள், ஜிடிபி, ஜிஎஸ்டி, டாக்ஸேஷன், இன்கம் டேக்ஸ் பற்றின கவலைகள், பண பரிவர்த்தனைகள், செக்கு, இஎம்ஐ பேமெண்ட்ஸு, வட்டி தொகை, வாடகை தொகை, வரவு வைக்க வேண்டிய தொகை, பேயபிள், ரிசீவபிள், இதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அமைப்பு. லீவு தான், ரெஸ்ட்டு தான். பாருங்கள், பேமெண்ட்டை கேட்டு வாங்கணும்ல. நமக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி தானே இருக்குது. வரவு செலவு மிக முக்கியம். அமைச்சரே, அதுவும் இந்த நிதி அமைச்சரை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்க வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும். எங்கள் கார்த்திக் சார் குரு சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறப்ப பங்கு சந்தை தூக்குன்னாரு. ஓரளவுக்கு 10 ரூபா சம்பாரிச்சுக்கிட்டேன்னு சொன்ன கடகராசி நேயர்கள் வாழ்த்துங்க, ஒரு கமெண்ட்டை போடுங்க. பொருளாதாரம் மிகப்பெரிய உயரங்களை அடையும். பொருளாதார எதிர்பார்ப்பு, மணி சுழற்சி, மணி ஃப்ளோ சந்தோஷம் தரும். விரயங்களும் அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு அன்புக்குரிய துணை கிட்ட ஒரு வாத விவாதம், வம்பு கலாட்டா, ஒரு சின்ன சண்டை சச்சரவு, ஒரு அதிருப்தியின்மை மாலை நேரத்தில் வந்து மறையும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சாலும் சரி, அலைச்சல் இருக்கும். உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். சார், லீவு தானே, ரெஸ்ட்டு தானே, விட மாட்டேங்கிறாங்களே, இந்த க்ளீன் பண்ணிட்டேன், இந்த வாஷ் பண்ணிட்டேன், இந்த எல்லாத்தையும் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு ரெஃப்ரெஷ் பண்ணி கொள்ள வேண்டிய தருணங்கள். அப்போ சுகம், சந்தோஷம், கடின உழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நாளினுடைய அமைப்பாக பார்க்கலாம். கால நேரத்துக்கு உணர்வு அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கேப் இருக்கும். அன்புக்குரிய துணை சாப்பிட வாங்கன்னு தான் கூப்பிட்டு இருப்பாங்க. எங்கெங்கே வேலை இருக்கே அப்படின்னு இந்த லஞ்சையும் பிரேக்ஃபாஸ்ட்டையும் ஒன்றா சாப்பிட்றது, அப்புறம் இந்த சாயந்தர நேரத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போதும்னு அப்படியே விட்டுடுறது, இரவு நேரத்தை பாஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பசிக்கலை, மத்தியானமும் சாப்பிட்டதும் காலையில் சாப்பிட்டதுமே செரிக்கலை, இந்த பசிக்கலை செரிக்கலைங்கிறது இன்றைக்கி சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். ஒன்று சண்டைக்குன்னு வேண்டாம், யாருக்கிட்டையும் குறை பேச வேண்டாம். குறையுள்ள உலகம், 9 கிரகம் 12 ராசி, ஜோசியமே குறை தான். இந்த குறையுள்ள மனித வாழ்க்கையில் நான் இந்த குறையை எப்படி சரி செய்து கொள்ள போகிறேன், என் விதியை நான் நொந்து கொள்கிறேங்கிற வார்த்தை தான் சிம்மராசி நேயர்களுக்கு வரணுமே தவிர அடுத்தவர்களிடம் குறையை காணாமல் இருப்பது நல்லது. அடுத்த இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் தான். சார், லீவு தான், ரெஸ்ட்டு தான். ஆனால் பாருங்கள், நானே எல்லா வேலையும் செய்யணுமா, அங்கே போயிட்டு வரணுமா, இங்கே போயிட்டு வரணுமா, ஹஸ்பண்ட் வேலை பார்க்கணுமா, ஒய்ஃப் வேலை பார்க்கணுமா, மாமனார் மாமியாருக்கும் வேலை பார்க்கணுமா, உறவுகளுக்கும் வேலை பார்க்கணுமா. இந்த அன்புக்குரிய உறவுக்கு அடுத்தவங்களுக்கு வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டாலே நமக்கு ஒரு பெரிய படபடப்பு வந்துடுது. சார், முடியல சார், அண்ணன் வேலை பார்க்கணுமா, தம்பி வேலை பார்க்கணுமா, இந்த சித்தப்பாங்கிற ஸ்தானத்தில் நின்று வேலை பார்க்கணுமா, பெரியப்பாங்கிற ஸ்தானத்தில் நின்று வேலை பார்க்கணுமா, இப்படி வேலைன்னு போயிட்டே இருந்தால் எப்படிங்க? எங்களுக்கும் ஒரு லெட் அவுட் வேணாமா, எங்களுக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைலாம் வேணாமா, எங்களுக்குன்னு கொஞ்சம் சந்தோஷம் வேணாமா, ஓடி உழைச்சேனே, தேடி தேய்ந்தேனே, மீண்டும் கண்முன் கண்டேனேங்கிற மாதிரி லீவ் ஆரம்பிக்கிறதுன்னு தெரில, லீவ் முடியறதுன்னு தெரில. பார்த்தா திங்கக்கிழமை வந்துடுது கார்த்தி சார். ஆனால் உங்கள் ராசி பலன் மட்டும் தவறாமல் வருதுன்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு தொடர் வேலை வித்தவுட் பிரேக் அப்படிங்கிறது இருந்துட்டும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கால் ரெண்டும் வலிக்குது, இடிச்சுக்கிட்டேன், மரப்பொருளின் மீது மோதிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிக்கிற நிலை இருக்கும். அன்புக்குரிய துணை கிட்ட மட்டும் மோதிடாதீங்க. இந்த பர்த்டே, வெட்டிங் டே, ஆனிவர்சரி, ஆமாம் சார், பக்கத்து வீட்டில் சார், ஒரே செலப்ரேஷன் சார், செலப்ரேஷன் மூடில் தான் போகுது அப்படிங்கிறது இருக்கும். ஆனாலும் வேலை எனக்கு ஓய மாட்டேங்குது. காலையிலே இந்த உல்லாசப்பட்டியை திறந்து வச்சா என்ன தாங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனு, ஐஃபோனு, இந்த லேப்டாப்பு இதுலேயே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி? கொஞ்சம் நம்மளுடைய அதர் வேலைகளுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தருணம்ங்கிறது இருக்கும். பொறுப்பு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. நீங்கள் வேறு பொறுப்புள்ள பிள்ளையாச்சா, சொன்ன சொல் தட்டாத பிள்ளையாச்சா, ஆமாம் சார், எங்கே இன்னொரு தடவை காதில் சொல்லுங்கள், இப்படிலாம் உங்களை புகழ்ந்து பேசிட்டா பம்பரமாக சுரண்டு வேலை பார்த்துருவீங்க. நீங்கள் பம்பரமாக சுழண்டு வீட்லேயும் வேலை பார்ப்பீங்க, வெளியிலையும் போயிட்டு வருவீங்க. கூட்ட நெரிசலில் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை. முன்னாடி பின்னாடி கண்ணாடி, எங்கே ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு தெரியல, யாருக்கு வாழ்த்து சொல்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கி வாட்ஸ்அப்பை திறந்து பாருங்கள், ஒரு கங்க்ராச்சுலேஷனாவது, ஒரு விஷாவது, ஒரு வாழ்த்தாவது உங்களுக்காக நிச்சயம் இருக்குங்கிறத சொல்ல முடியும். கண்ணாடி பொருட்கள்,
சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. கண்ணாடி முன்னாடி, ஆமாம் சார் ஆமாம் சார், இந்த ஹெல்த் ப்ராடக்ட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், இந்த பியூட்டி ப்ராடக்ட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், ரொம்ப நாளாக திறக்காமல் இருக்குது, இன்றைக்கி திறந்துடுறேன் அப்படிங்கிறது, இன்றைக்கி திறப்பு விழாங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்து எனக்கும் திறப்பு விழா உண்டு தானே, கண்டிப்பாக உண்டு. லஞ்ச் பாக்ஸு, டிஃபன் பாக்ஸு இதெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க வேண்டிய தருணங்கள். முடியாதுப்பா, இன்றைக்கி லஞ்சு வெளியில் தான், பிரஞ்சு வெளியில் தான், இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுப்புற ஒரு டைம் இருக்கும். ஏதாவது ஒரு நேரத்து உணவை ஸ்கிப் செய்துட்டு கொஞ்சம் வெளியில் சாப்பிடக்கூடிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும். ஆமாம், கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான விரயம் இன்றைக்கி விருச்சிகராசி நேயர்களுக்கு இருக்கும். ஆமாம் சார் இந்த பாருங்கள், இது வேகலை, இது வரலை, அப்பளம் நமத்து போயிருக்கு, எண்ணெய் சரியாக பொரியலை அப்படின்னுங்கிற கவலை பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த டைம் தான் பத்த மாட்டேங்குது, 24 hours பத்தலை அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல கை கட்டி காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை. உங்களுக்கு காத்திருக்கிறது பிடிக்காது. ஃபோன் வெயிட்டிங், ஹால் வெயிட்டிங், டிக்கெட் வெயிட்டிங், கன்ஃபார்ம் ஆகுமா ஆவாதா, நீங்கள் சொல்கிறத நம்பி தான் ட்ராவல் பிளானை வச்சுருக்கேன், கொஞ்சம் கஷ்டம்தான், மதில் மேல் பூனைங்கிற நிலைமை தான் விருச்சிகராசி நேயர்களுக்கு. சார் நம்பி இறங்கவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. சில உறவுகளை விருச்சிகராசி நேயர்களே தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. கரடியை கட்டி பிடிச்சிக்கிட்டே தான் சுற்றி வர மாதிரி இருக்குது. பயப்பிள்ளைகளை நம்பி எந்த வேலையும் செய்ய முடியல, நம்பாமலும் இருக்க முடியல, எப்போ காப்பாற்றுறாங்கன்னு தெரியல, எப்போ கையை விடுறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். அடுத்து இருக்க தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கான்ஃபிடென்ஸ் பெரிய அளவுக்கு இருக்கும். சந்தோஷம், உறவுகளுடைய உன்னதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள், வண்ணங்கள், எண்ணங்கள், சொல் செயல் சிந்தனை திறன், நல்ல ஃபேன்சியான தருணங்கள்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும். நீங்கள் பாருங்கள், குரு மகான்களோட வழிபாடு, குரு மகான்களுடைய திருவுருவப்படம், மகான்களோட சரிதத்தை ஃபோனில் கேட்கறது, இல்லை யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சு கேட்கறது. ஆமாம் சார் மகானே என்னை தேடி வந்துட்டார் அப்படின்னு குரு உங்களை தேடி வருவார் அப்படிங்கிறது தான். புரோகிதர்கள், கோவில் பிரசாதங்கள், தெய்வ ஆலயங்கள், ஆன்மீக சேவை செய்பவர்களை சந்திக்க வேண்டிய பாக்கியம் ஒரு ஜோசியராக கூட இருக்கலாம் தனுசு ராசி நேயர்களே. அப்போ வண்ணங்கள், எண்ணங்கள், சொல் செயல் சிந்தனை திறன் பெரிய அளவுக்கு இருக்கும். ஆன்மீக எண்ணம் இன்னைக்கு தலை தோங்கி நிற்கும். சொப்பனம், சகுன சாஸ்திரங்கள், பள்ளி கத்திடுச்சு, இதோ பள்ளி அங்கே தான் இருக்குது பார்த்தேனே அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய நிலை பெரிய அளவுக்கு காணப்படும். பூக்காரங்க எய்த்தாப்பில் வர்றது, பால்காரங்க எய்த்தாப்பில் வர்றது, நல்ல புரோகிதர்கள், பண்டிதர்கள், வேத விற்பனை பண்டிதர்கள் எய்த்தாப்பில் வர்றது, நல்ல சகுனங்கள் காண்பது, பசுமாடு எய்த்தாப்பில் வர்றது, இதெல்லாம் வெற்றி தர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கன்னத்தில் ஏன் கை, அதை எடுத்துடுங்க, கவலை எதுக்கு, கவலைப்பட்டாமட்டு இந்த விஷயம்லாம் மாறப்போகுதா, கொஞ்சம் வாழ்க்கைன்னு இருந்தால் சில அடிகள் விழத்தான் செய்யும். மகர ராசி நேயர்களே, நேற்று விழுந்த அடியிலேருந்தே இன்னும் எந்திரிக்கலை, நேற்றையே கொஞ்சம் செலவாகி போச்சு, ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கும் அந்த கவலை தொடர்ந்து காணப்படும். உறவுகளோட பிரிவு, ஆமாம் சார் பிரிவு, உபச்சார விடை, லீவு கொடுத்துட்டாங்க, குழந்தைகள்லாம் பிரிஞ்சு போகிறாங்க, உறவுகள் பிரிந்து போகிறாங்க, டாட்டா பை பை சொல்லணுமேங்கிற கவலை மகர ராசி நேயர்களுக்கு இருக்கும். மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப். திருப்பி அடுத்த வாரம் வரும். நட்பு, உறவு, சிநேகிதம், சந்தோஷம் தர வேண்டிய நிலை வரும். கொஞ்சம் தள்ளி போட்டு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். விட்டு கொடுக்கறதும், அனுசரித்து போவதும், பொறுமையை கடைபிடிப்பதும் தான் இன்றைக்கி நாளினுடைய பலனாக மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆட்டத்தை ட்ரால முடிச்சுக்கோங்க. ஐயா நீங்களும் ஜெயிக்கலையா, நானும் ஜெயிக்கலை, நீங்களும் குக்கா, நானும் தொட்டெடுத்த குக்கிராமம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை குறுக்கு வழிகள் வேண்டாம், நிறைய இடைஞ்சல் இருக்கும், மன போராட்டம், என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னுமாக அசைவதற்கு நிறைய தடுமாற்றங்கள், தவிப்புகள், டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு கொஞ்சம் சரியாக வராது. இந்த குழந்தைகள்கிட்ட எவ்வளோ கண்டிப்பாக இருந்தாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க சார், முடியலை அப்படின்னு. ஒரு இடத்துலையாவது இன்னைக்கு பாம்பாட்டம் கோவப்பட்டு சீறி கொத்த வேண்டிய தருணம் இருக்குன்னா பாருங்களேன். இன்னைக்கு வந்துருச்சு பாருங்க கோவம், பலிக்கு பலி புலிக்கு புலி, நானும் ரவுடி ஆக்குன்னு இன்னைக்கு காலரை தூக்குவீங்க. கொஞ்சம் சண்டை சச்சரவெல்லாம் வேண்டாம், அகங்காரத்தை குறைச்சிக்கிறது நல்லது, ரீங்காரத்தை குறைச்சிக்கிறது நல்லது. ஆத்திரப்பட வேண்டாம், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுக்கிறது இன்னைக்கு கும்பராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனை. என் கோவத்தை கிளற மாதிரியே கேள்வி கேட்குறாங்க, என் கோவத்தை தூண்டுற மாதிரியே பேசுகிறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க சார், நான் என்ன பண்ணட்டும்? அந்த ராகு பகவானை எதிர்த்து பேசுவார், உங்களுக்கான அகங்காரத்தை தூண்டுவார், அதை குறைச்சிக்கிறது நல்லது. அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ட்ராவல் பிளான், சந்தோஷங்கள், ஸ்வீட்டை கொண்டாடுங்கிற தருணங்கள் இருக்கும். ஆன் டயத்துக்கு ஃபுட்டு சார், ஆன் டைமா சார், கேட்கவே நல்லா இருக்குது சார், 24 hours தான் பத்த மாட்டேங்குது அப்படின்னு. பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் டிஸ்கஷன், பேக் டு பேக்
கான்ஃபரன்சஸ் பெரிய அளவுக்கு இருக்கும். நல்ல கலந்துரையாடல்கள். இன்றைக்கி 3 வீடியோ காலாவது ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட, உறவுகள்கிட்ட, மாமன் பிள்ளைகள், அத்தை பிள்ளைகள்னு சந்தோஷமாக பேசி தவற வேண்டிய தருணங்கள் இருக்கும். இன்றைக்கி எதிர்பார்க்காத நண்பர் ஒருவரையும் மாலை நேரத்தில் சந்திக்கிற, அதாவது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே அப்படின்னு நண்பனே நண்பனேங்கிற பாட்டு கூட சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு இருக்குன்னா பாருங்களேன். சிநேகிதர்களுக்குள்ள நல்ல குடுக்கல் வாங்கல், நல்ல புரிதல். இந்த பிஸ்னஸ் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர், சேனல் பார்ட்னர்ஸ், உங்களுக்காக வியாபாரத்தில் கை கொடுப்பவர்கள், உங்களுடன் இருப்பவர்கள், அவங்கள தான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அவங்க எல்லாரும் உங்கள் ஆணைக்காக காத்திருப்பாங்க. நீங்கள் முன்னாடி போய் நின்று சொல்லணுங்கிறதுக்காக காத்திருப்பாங்க. அனைவருக்கும் கை கொடுப்போம். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற சந்தோஷம் மீனராசி நேயர்களுக்கு இருக்கும். கண்ணால் லட்டு தின்ன ஆசையா, 2 லட்டு தின்ன ஆசையா, இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன். ஆதிசங்கரர் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.